ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் ஆதவனின் தமிழே வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதி பக்கத்தில் இணைந்திருக்கின்றோம். அழகு என்பது அனைவருக்கும் பொருந்தக்கூடிய விடயம். அந்த வகையில் அழகு சம்பந்தமாகவும் ஹேர் கேர் சம்பந்தமாகவும் ஹேர் கேர் ரூட்டீன் சம்பந்தமாகவும் அலங்கார பொருட்கள் சம்பந்தமாகவும் நிறைய விடயங்கள் எம்முடன் பகிர்ந்து கொள்வதற்கு கலையகத்தில் இணைந்திருக்கின்றார் மேக்கப் ஆர்டிஸ்ட் சோபனா மகாராஜா அவர்கள். வணக்கம். வணக்கம் மரணி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று கலையகத்திற்கு வருகை தந்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ. எங்களுக்கு தெரியும் சோபனா மகாராஜா யாரு, என்னெல்லாம் திட்டங்கள் இப்ப செயற்படுத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. மக்களுக்காக உங்களை பற்றின ஒரு அறிமுகம். கண்டிப்பா. என்னோட பேர் சோபனா மகாராஜா. ஸோ நான் டிரெக்டர் ஆஃப் ஷோபி ஹேர் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் அகாடமி அண்ட் சலூன், காஸ்மெட்டாலஜிஸ்ட், ரீக்ரியேஷன் மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ஒரு மூவிஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் கூட. நிறைய ஆல்பம் சாங்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த துறையை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க. அதாவது பெண்கள் எல்லா துறையிலையும் சாதித்து கொண்டு தான் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுலேயுமே இந்த அழகுக்கரை துறையை தேர்ந்தெடுத்ததுக்கான மெயின் ரீசன் என்ன? மெயின் ரீசன்னு சொன்னால், நான் சின்னதுலேருந்தே ஆர்ட் சைடில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம். ஸோ அதை சார்ந்த ஒரு தொழில்னா இதுன்னு சொல்லுவேன். ஸோ இந்த ஒருத்தரை அழகுபடுத்துறன்றது, நீங்கள் ஒரு மேக்கப்னு சொல்லும்போது என்னையை பொறுத்தவரையில் மேக்கப் இஸ் ஆர்ட்ஸ். ஒரு வரைகிறது தான் ஒரு ஆர்ட். ஒரு விஷயம், ஒரு ஓவியத்தை இன்னும் அழகுபடுத்துகிற விஷயம்தான் ஆர்ட்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இந்த மேக்கப்பும். ஸோ அதுலேருந்து சின்னதுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தனால இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு ஆஃப்டர் ஓ லெவலுக்கு அப்புறம் நான் ஏ லெவல்ஸ் ப்ரைவேட்டாக நான் பண்ணதுக்கு என்ன, நான் இதில் அப்படியே கண்டினியூ பண்ண தொடங்கிட்டேன். அப்படியே இந்த ஃபீல்டு இதுன்னே போயிடுச்சு. ஸோ இதுதான் ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க, கண்டினியூவாக இதை தான் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் கண்டிப்பா சப்போர்ட்டா இருப்பாங்க. ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு ஆண் சப்போர்ட்டா இருப்பாங்க. அந்த வகையில நீங்க இந்த துறையை தேர்ந்தெடுக்கிற நேரம், நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும், நான் ஹேருக்கு அதெல்லாம் நிறைய படிக்கணும், மேக்கப் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் படிக்கணும், இந்த துறையை தேர்ந்தெடுக்கிற நேரம் உங்களோட குடும்பத்தின் பங்களிப்புகளை பற்றி கூற முடியுமா? எந்த குடும்பத்தின் பங்களிப்புன்னு சொல்லும்போது, இந்த துறையை நான் தேர்ந்தெடுத்துட்டேன்னு சொன்ன உடனே எல்லாருமே ஓகே, பரவாயில்ல, நீ ஆர்ட் பண்ணுற, நீ இது பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. என்னோட சிஸ்டர், ரெண்டாவது சிஸ்டர் நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்றதுக்காக கோர்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பண்ணி அவங்க தான் என்னை சேர்த்து விட்டது. இந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரியாக நான் ஒரு கால் எடுத்து வைக்கிறேன்னா என்னோட சிஸ்டர் தாரிணி, அவங்களோட பேர். அவங்க தான் என்னை தொடக்கி விட்டாங்க. ஒரு பெண்ணுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்கிற மாதிரி இப்போ என்னையோட ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அதாவது நான் அந்த கோர்ஸ் படித்ததுக்கு அப்புறம்லேருந்து என்னோட ஒரு டீனேஜ் டைம் ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் அவரே மேரி பண்ணேன். அவரே தான் இன்னுமே எனக்கு வழிகாட்டி இந்தளவு தூரத்துக்கு கொண்டு போயிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ உங்களோட ஹஸ்பண்ட் தான் பெரிதும் ஒரு பெரிய வழிகாட்டி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த விதத்தில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய ஆட்களை பார்த்துருப்பீங்க, நிறைய கஸ்டமர்ஸை ஃபேஸில் அதாவது ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க. ஸோ சம்டைம்ஸ் நிறைய பேர் ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. எல்லா ஃபீல்ட்லேயுமே ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லா உமன்ஸோ ஜென்ஸோ தாண்டி தான் வர்றாங்க. எல்லா ஃபீல்ட்லேயுமே ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் வராங்க. ஸோ நான் இதில் 15 இயர்ஸ், பட் 12 இயர்ஸ் நான் சலூன் ஸ்டார்ட் பண்ணி 12 இயர்ஸ் நான் ட்ராவல் ஆகியிருக்கேன்னு சொல்லலாம். சலூனுக்கு அப்புறம் நான் அப்படியே அப்டேட் ஆகி அகாடமி தொடங்கினேன். ஸோ இதில் வர்ற எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்திங்கன்னா, எல்லாரையும் நாங்கள் எல்லா டைம்லேயும் ஒரு சாட்டிஸ்ஃபை எடுக்க முடியாது. ஒரு சில நேரங்களில் ஏதோ ஒன்று ஆகும். அந்த மாதிரியான கிளைண்ட் நான் ஸ்டார்டிங் ஃபேஸ் பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ ஒருத்தவங்களை சாட்டிஸ் பண்ணுறதுன்றது, நாங்கள் எப்படி இருக்கமோ, சம்டைம் நாங்கள் தப்பு செய்தாலுமே நாங்கள் என்ன சொல்கிறது, அகெயின்ஸ்டாக நாங்கள் பேசக்கூடாது, டிபேட்டுக்கு நம்ம போகக்கூடாது. என்னோட தப்பை நான் ரியலைஸ் பண்ணேன்னா அங்கே அந்த என்னோட பிஸ்னஸ் செயின் அப்படியே லாங்காக செயின் வளர்ந்துட்டே இருக்கும், எந்த இடத்துலையுமே ஸ்டாப் ஆகுது. ஸோ நாங்கள் எப்படி ஒருத்தவங்களோட மூவ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும்ன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு நான் இந்த விஷயத்தினால கையாழ்ந்திருக்கேன். ஸோ நம்ம மக்களுக்கு தமிழே வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லா மக்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனை சொல்ல முடியுமா? அதாவது மேக்ஸிமம் நிறைய பேர் எல்லாருமே ஒர்க் ஷெடியூல்ஸில் தான் இருக்கீங்க. ஈவன் எல்லாருமே இந்த ஒர்க் ஷெடியூலில் இருக்கிறதுனாலேயே தண்ணி குடிக்கிறது ரொம்பவே கம்மி.
தண்ணி கண்டிப்பாக மஸ்ட். ஒரு நாளைக்கு 6 லிட்டர்ன்றது மஸ்ட். நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணாலுமே நீங்கள் ஃபோனில் ஒரு எல்லாம் வச்சுட்டு தண்ணி நீங்கள் வந்து அந்தந்த டைமுக்கு நீங்கள் குடிச்சிக்கலாம். ஏன்னா தண்ணி குடிக்காட்டி ஸ்கின் டீஹைட்ரேட் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அதுக்கப்புறம் இருக்கிற பிரச்சனை எல்லாம் கூடிகிட்டே தான் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் நல்லாவே தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் டெய்லி நீங்கள் ஒரு ருட்டீனாக ஒரு ஐஸ் க்யூப்ஸ் 2 எடுத்துகிட்டு ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி மெத்தடை ஒரு 20 மினிட்ஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுலேயுமே ஸ்கின் வந்து நல்ல நியூட்ரிஷன் ஆகும். நிறைய ஆர்டிஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எல்லா ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஒரு பவுலில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு ஃபேஸை ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் உள்ளே இருந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருப்பாங்க. அது நல்ல ஒரு ஸ்கின் ரொட்டீன்னு தான் சொல்லுவேன். ஸோ அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் வீட்டில் கிடைக்கக்கூடிய சமையல் அறையில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் வந்து நிறைய விஷயத்த பியூட்டி சம்மந்தமான விஷயங்கள் இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா கடலைமா, பயறு, இந்த மாதிரியான ஐட்டம் வந்து நாங்கள் பவுடர் பண்ணி நார்மலாக யூஸ் பண்ணலாம். கடலைமா, பயறுன்னும் போது நாங்கள் ஒரு ஸ்கின் எடுத்தோம்னா அவங்களோட ஸ்கின் என்ன டைப்புன்றது ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். நார்மலாக அதை டக்குன்னு கொஞ்சம் குயிக்காக சொல்லிடுறேன். நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின், கம்பினேஷன், சென்சிட்டிவ், ஆயில் ஸ்கின், இந்த மாதிரியான வெரைட்டியில் ஸ்கின் இருக்குது. ஸோ இதை எப்படி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றதை நான் சொல்லிடுறேன். நார்மல் ஸ்கின் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயுமே நார்மலாக இருக்கும். ஆயில்ன்றது நிறைய ரொம்ப ஆயில் வடிஞ்சிட்டே இருக்கும்ல, கொஞ்சம் ஷைனியாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஃபேஸ் ஷைனியாக இருக்கும். ஸோ அவங்க ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும்போது நாங்கள் ஆயிலான ப்ராடக்டை வந்து அவாய்ட் பண்ணிடணும். அப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஹோம் மேடாக இருக்கட்டும், எனிதிங், நீங்கள் வந்து ஆயிலாக இருக்கிற ப்ராடக்ட்டை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அண்ட் கம்பினேஷன் சொல்கிறது வந்து இந்த ஏரியாவை வந்து நாங்கள் டீஸான்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஆயில் இருக்கிற பிளேஸ். அப்போ இந்த சீக்ஸ் 2 சைடும் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆர் ட்ரை, இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கும். அப்போ நீங்கள் ஆயில் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னா ஆயிலை வந்து அவாய்ட் பண்ணணும். ட்ரை ஆர் நார்மல் இட்ஸ் ஃபைன். நார்மல் ப்ராடக்ட் வந்து நாங்கள் யூஸ் பண்ணலாம். அதே சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குன்னா நீங்கள் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னை பொறுத்தவரையில் எங்களோட ஸ்கின் லேயர் வந்து ரொம்பவே மெல்லிஸான லேயராக இருக்கும். ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ண எல்லாவது பிங்க் ஆயிடுவாங்க. சின்ன சின்ன ரெட் ஸ்பாட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஸோ அவங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம போட முடியாது. அவங்களுக்கு எப்போ போட்டாலுமே மைல்டான ப்ராடக்டாக இருக்கணும். ஜஸ்ட் ஸ்மூத்தான ஒரு ஜெல் டைப் அந்த மாதிரி ப்ராடக்ட் போடும்போது அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சரியா? அப்போ நாங்கள் ஒரு வீட்டில் நாங்கள் ஹோம்மேட் ஒரு இது பண்ணுறோன்னா கூட இது நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ ஒரு சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு நீங்கள் வந்து கடலைமா, பயறுமா, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிடணும். அப்போ மைல்டான வீட்டில் என்ன இருக்குது, அலோவேரா ஜெல். வீட்டிலே அலோவேரா நாங்கள் வளர்ப்போம், கண் திருஷ்டிக்கு எல்லாத்துக்குமே வளர்ப்பாங்கல்ல. அப்போ அதெல்லாமே நாங்கள் எடுத்து அப்ளை பண்ணலாம். சுகர், அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் தண்ணி, ஐஸ் கியூப், இது மட்டும் மெயினான ஒரு விஷயம். இப்போ ஃபவுண்டேஷன் ஒரு பிராண்டை நம்ம எடுத்தோம்னா அதை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது, எப்படியான ஸ்கின் வெரைட்டிக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறதுன்றது நாங்கள் அதுக்கு ஒரு டெஸ்டிங். அதை எனக்கு நார்மலாக நமக்கு சொல்ல முடியாதுல்ல. அது வாட்டர் ஸ்ட்ரக்சர், சிலிகான் ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த மாதிரியான மெழுகு சார்ந்த விஷயங்களும் அந்த ஃபவுண்டேஷன்ஸில் இருக்குது. ஸோ அது நமக்கு உடனே சொல்ல முடியாது. ஸோ லிப் மேக்கப்ஸ்ன்னு நீங்கள் பார்க்கும்போது சில பேருக்கு நார்மலி லிப்ஸ் பெருசாக இருக்கும், சில பேருக்கு லிப்ஸ் சின்னதாக இருக்கும், சில பேருக்கு ரொம்ப டார்க்காக இருக்கும். அப்போ ஒரு லிப்ஸ் பெருசாக இருக்குது அப்படின்னும் போது உங்களோட லிப்ஸுக்கு ஒருத்தவங்களை பார்த்தோன்னே லிப்பை பார்க்குற மாதிரியான லிப்ஸ்டிக் போடக்கூடாது. ஒரு சாம்பிள் நம்ம சொல்லலாம். இப்போ ரொம்பவே லிப் பெருசாக இருக்குது, ரெட் கலர் லிப்ஸ்டிக் அடிக்கிறாங்க. ஒருத்தவங்களை பார்த்தோன்னே அங்கே எங்களோட கண்ணு போகிறது அந்த ரெட் கலர் லிப்ஸ்டிக் தான். ஸோ மைல்டான ஒரு கலர் நீங்கள் போட்டிங்கன்னா, நியூடான கலர் போட்டாலே இட்ஸ் பெட்டர். அதே நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ட்ரெஸ் போடுறோம், ஒரு ப்ரௌன் ஷேட் அந்த மாதிரியான ட்ரெஸ் போடும்போது அதுக்குமே ஒரு மைல்டான நியூட் கலர்ஸான ஷேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். அதே சின்னதான ஒரு லிப்ஸ் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ப்ளம்பாக இருக்கிற மாதிரியான லிப்ஸ்டிக் போடணும். ப்ளம்ப்ன்றதே ஒரு லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் தனியாக இருக்குது. அப்படி இல்லாட்டி கிளாஸ், இந்த மாதிரியான வெரைட்டி கொஞ்சம் ஷைனியாக நம்ம போடும்போது லிப்ஸை கொஞ்சம் பெருசாக காட்டும். ஸோ மேக்கப்பை ரசித்து ஒரு விஷயத்த பண்ணினோன்னா அந்த ஷேப்லேருந்து எல்லாமே அழகாகலாம். நார்மலி பெண்கள்னாலே அழகு தான், இந்த அழகுக்கு இன்னும் கொஞ்சம் மெருகூட்டுற மாதிரியான விஷயம் தான் இது. அப்படிதான் இருக்கணுமே தவிர அந்த அழகை கெடுக்கிற மாதிரி அந்த மேக்கப் வந்து கண்டிப்பா இருக்கவே கூடாது. சில பேர் நிறைய பேர் கிளைண்ட்ஸ் கேட்பாங்க, நானா இருக்கணும், வெட்டிங்கில் கேட்பாங்க, நானா
இப்படியே இருக்கணும், எந்த விதமான சேஞ்சும் இருக்கக்கூடாது. அப்போ அவங்க மென்ஷன் பண்ணுறது என்னன்னா, பல பேர்கிட்ட பார்த்துருப்பாங்க, அப்படியே டோட்டல் டிஃப்ரெண்ட் ஆகிப்பாங்க. ஒரு நார்மலாக நலங்குக்கு பார்த்த பொண்ணு வெட்டிங்கில் இருக்காது. அப்படி இல்லாமல் அவங்களா இருக்கணும், ஆனால் அழகாக இருக்கணும், பார்க்குறதுக்கு ப்ளசண்ட்டாக. நிறைய பேரோட மேக்கப் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸுக்கு அழகாக இருக்கும், பட் நேராக லைவில் பார்க்கும்போது பெரிய அளவு நல்லா இருக்காது, ஏன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். பட் நாங்கள் கன்வே பண்ணணும் என்னது, லைவ்லையும் நல்லா இருக்கணும் அண்ட் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லையும் நல்லா இருக்கணும். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க அழகுகளை இந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்கிற நேரத்துல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு பெண்ணா ஆனா இருந்து ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றது ஒரு பக்கெட்டே வந்து இருக்குது. அது வந்து நிறைய விஷயங்கள்ல நாங்கள் பேசியிருக்கோம். அதுலேயுமே ஒரு பெண்ணா வந்து இந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்கிற நேரம் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? நிறைய ஸ்ட்ரகிள். எனக்கு வந்து நான் என்னோட லைஃப் ஸ்டோரியில் இந்த பாட்டுக்கு நான் எப்படி என்ட்ரி ஆகணுனோ அதே மாதிரி நான் ஒரு சலூன் போடும்போதும் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காட் கிஃப்ட்னு சொல்லலாம். ஒரு ஷாப் வந்து எனக்கா வந்துச்சு. அந்த ஷாப் எடுக்கும்போது என்னையை சுற்றி இருக்கிற நிறைய பேர், அதாவது என்னோடய ஃபேமிலியை தவிர்த்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷனில் சொன்ன விஷயம், ஒரு ரெண்ட் பே பண்ணணும், கரண்ட் பில் பே பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. நீ இவ்வளோத்தையும் பண்ணிடுவியா, உனக்கு கிளைண்ட் கிடச்சிருவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கோட இந்த காலடி எடுத்து வச்ச பயணம் இதுதான். ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு பயத்தோடு இருந்தது. நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ இந்த லைஃப் ஸ்டோரியை பற்றி நான் இன்னொருத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன்னா, எப்பயுமே யார் சொல்கிறதையும் கேட்கக்கூடாது. அதாவது நமக்கு தேவையானவங்க சொல்கிறத மட்டும் கேட்டால் போதும், நமக்குன்னு பிடிச்சவங்க சொல்கிறது. அதை தவிர்த்து எல்லாரும் சொல்கிறத நம்ம காதில் வாங்கிட்டு நம்ம ஒரு விஷயத்தில் இறங்கினோன்னா நம்ம கால் வச்ச விஷயம் வந்து ஒரு தடுமாற்றத்திலே தான் வச்சுருப்போம், அப்போ சக்ஸஸ் ஆகாது. ஸோ நான் இந்த அளவு தூரத்துக்கு ட்ராவல் ஆகியிருக்கேன். என்னோட ஸ்ட்ராங் அண்ட் என்னோட லைஃப் ஸ்டோரியும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி தான். ஒரு கீழே விழுந்து நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. நம்மளோட ஸ்டோரிஸ் சொல்லும் போது நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒரே டைமில் நமக்கு சொல்ல முடியாது. பட் குட்டியான ஒரு விஷயம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் இது சொன்னேன். ஸோ மற்றவங்களுக்கும் அது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சிம்பிளான ஒரு மேக்கப் போடணும் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான விஷயங்களை நாங்கள் வந்து ஆயத்தமாக, அதாவது ஒரு செல்ஃப் க்ரூமிங்னு சொல்லலாம். அது செல்ஃப் க்ரூமிங் ப்ளஸ் ஸ்லோ மேக்கப் லுக்குன்னு சொல்லுவோம். ஒன்றுமே செய்ய தேவையில்லைங்க. உங்கள் ஸ்கின்னை ஒரு சிடிஎம் ப்ராசஸ்ன்னு நாங்கள் டெய்லி ரொட்டீன் பண்ணுவோம். அந்த ரொட்டீன் வந்து எப்பயுமே நீங்கள் ரெகுலராக பண்ணுவோம். சின்றது கிளென்சர், டீன்றது டோனர், எம்ன்றது மாய்ஸ்சரைசர். ஓகே, இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின்னில் எங்கெல்லாம் பேச்சஸ் இருக்குது அங்கே மட்டும் இந்த கன்சீலர்ஸ் அப்ளை பண்ணும். அது உங்கள் ஸ்கின் டோன் கலர். நான் பிராண்ட் சொல்ல, எந்த விதமான உங்களுக்கு பிடிச்ச கம்ஃபர்டபுள் பிராண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டில் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்கள் ஸ்கின் டோன் கலர் அது மஸ்ட். அதை போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு கம்பேக்ட் பவுடர்னு சொல்லும்போது அதில் இருக்க டிஃப்ரெண்ட் சொல்கிறேன். ஃபவுண்டேஷன் ப்ளஸ் பவுடர், இதுதான் நாங்கள் கம்பேக்ட் பவுடர்னு சொல்லுவோம். ஸோ இந்த கம்பேக்ட் பவுடர் வந்து எப்பயுமே ஒரு ஃபினிஷிங் லுக்கையும் கொடுக்கும் அண்ட் எங்கள் ஸ்கின் டோன் கலரையும் கொடுக்கும். ஓகே, அப்போ எங்களுக்கு வந்து அதை அப்ளை பண்ணும்போது நார்மல் பவுடருக்கும் இதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. அப்போ இதை நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா பேலன்ஸாக இருக்கிற இடத்துக்கு இல்லாமல் இது போயிட்டு ஈவன் பண்ணும். இப்போ இங்கே ஒரு பேச்சஸ் இருக்குன்னா இதுக்கு மட்டும் நீங்கள் கன்சீலர் போடுறீங்க, மற்றதுக்கெல்லாம் கம்பேக்ட் பவுடர். அதுக்கப்புறம் மைல்டாக ஒரு ப்ரௌன்ஸ் கலர்ஸ், நீங்கள் ப்ரௌன்ஸ் கலர்ஸில் இந்த சைட்ஸ் மட்டும் நீங்கள் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு கண்மை, லைனர் அதெல்லாம் போட்டு லிப்ஸ்டிக் ஒன்று போட்டிங்கன்னா செல்ஃப் க்ரூமிங். டோனர் பொதுவாகவே கிளென்ஸ் பண்ணுற விதமான டோனர்ஸும் இருக்குது அண்ட் போசஸை கவர் பண்ணுற டோனர்ஸ். எங்களோட ஸ்கின் டோனுக்கு வேறு எந்த விதமான, இப்போ நார்மலி நாங்கள் யூஸ் பண்ணும்போது டஸ்ட் எங்கேயுமே போயிடக்கூடாது அப்படின்னு போகும்போது நாங்கள் டோனர் போடுவோம். அதே டோனரில் நாங்கள் கிளென்ஸ் பண்ணிக்கிட்டும் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ 2 விதமான டோனர் இருக்குது. அதுக்கு 2ஐயும் வித்தியாசம் படுத்துறது என்னென்னா, ஆல்கஹால் இருக்கிற டோனர், ஆல்கஹால் இல்லாத டோனர். அது நீங்கள் மென்ஷன் ஒவ்வொரு இதை எடுத்தீங்கனாலுமே அதில் இருக்கும் அன்ஆல்கஹால், ஆல்கஹால் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் இருக்கும். ஆல்கஹால் நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு க்ளீன் பண்ணுறமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். அப்போ அது வந்து ஆல்கஹால் இருக்கிறது வந்து க்ளீன் பண்ணும், ஆல்கஹால் இல்லாதது நம்ம ஸ்டேபிள் பண்ணும். இதுதான் அந்த டோனரோட
ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். சீரம்ஸ்னு போது நாங்கள் ஒரு சில சீரம்ஸ் வந்து நைட்டுக்கு மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அது ஃபேஸை வந்து நல்ல க்ளோ ஆக்கும் அண்ட் கிளாஸ் ஸ்கின் டைப் ஆஃப் வேக்கு நம்மளை கொண்டு வரும். அண்ட் பிம்பிள்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சீரம்ஸும் நிறைய இருக்குது. பட் நிறைய பேர் என்னென்னா, இந்த நம்மளோட கிளையண்ட்ஸ் இருக்காங்கல்ல, நான் என் அக்கா போட்டாங்க அதனால நானும் போடுறேன் அப்படின்ற விஷயம் சொல்லுவாங்க. இல்லாட்டி என் ஃப்ரெண்டு போட்டா அவருக்கு நல்ல சக்ஸஸ் ஆயிடுச்சு, நானும் அது போட்டேன், எனக்கு சரி வரல. ஏன் ரீசன்னா, உங்கள் ஸ்கின் என்ன டைப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சீரம் நீங்கள் எடுக்கணும். சீரமோ எனிதிங், எந்த க்ரீம் எடுத்தாலுமே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான எடுக்கணும். எனக்கு சரியாகிறது உங்களுக்கு சரி வராதுல்ல. அப்போ நீங்கள் ஒரு உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு பியூட்டிஷியன், மேக்கப் ஆர்டிஸ்ட் யாருன்னாலும் ஒரு கன்சல்டேஷன் பண்ணலாம். அதை விட்டுட்டு இல்லை அவங்க யூஸ் பண்ணாங்க அவங்க தான் சரி. ஈவன் ஒரு ஹேர் கட் எடுத்தால் கூட எங்கள் அக்காவுக்கு பண்ண மாதிரியே எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த கண்டிப்பாக அவங்களுக்கு எது சூட்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். ரிங்கிள்ஸ் ஏன் வருது, இந்த சுருக்கம் ஏன் வருதுன்னு சொல்கிறேன்னா, நாங்கள் எங்களோட ஸ்கின், நான் முதலே சொன்னேன், டீஹைட்ரேட் ஆயிரும். ஒரு தண்ணி, நீங்கள் ஒரு பொட்டுக்கு தண்ணி ஊற்றலைன்னா அந்த மண் எல்லாம் என்ன செய்யும், காஞ்சு வறண்டு அப்படியே வெடிச்சு வந்துடும். அதே மாதிரி தான் எங்களோட ஸ்கின்னும். நாங்கள் தண்ணி உள்ளே ஊற்ற தான் அது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அப்போ இந்த வெரைட்டியும் அந்த நியூட்ரிஷனை கொடுக்கும். சரியா? அப்போ நீங்கள் அது யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தண்ணியும் குடிச்சிங்கன்னா இன்னும் பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, ஃப்ரூட்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து ஆரஞ்சு, அது எல்லாமே நல்ல ஃப்ரூட்ஸு, ஆப்பிள், அதிலெல்லாம் நீர்த்தன்மை இருக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து நாங்கள் சாப்பிடும்போது எங்களோட உள்ளே இருந்து எங்களோட பாடி வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது நாங்கள் வெளியில் என்ன வேணாலும் பூசலாம், எல்லாம் செய்யலாம், பட் உள்ளே இருக்கிற விஷயமும் நமக்கு மெயின் பாயிண்ட். ப்ளீச்சிங் உள்ள அந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ணலாமா? ஸோ க்ரீம் ஃபர்ஸ்ட், அந்த ஃபேர்னஸ்க்குன்னு க்ரீம்ஸ் வந்து இருக்குதா, இல்லாட்டினா அந்த ஒரு விஷயத்தை வந்து விளங்கப்படுத்திருங்களேன். கண்டிப்பாக இது நல்ல கொஷன்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷனை பொறுத்த வரையில் எல்லாருக்குமே ஒரு மென்டாலிட்டி ஒன்று வந்திருக்குது, நான் வெள்ளையாகணும், அவ்வளோதான். நான் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன், நான் வெள்ளையாகணும், அதுக்கு எடுத்து போட்டுருவாங்க. உண்மையா இல்லையா? அப்படி இல்லைங்க. ஒரு ஸ்கின்னை வந்து கிளாஸியாக, ஒரு ஷைனியாக நீங்கள் வச்சுக்கொள்றதை மட்டும் நீங்கள் ருட்டீன் பண்ணணும். இந்த ஃபேர்னஸ் க்ரீமை பொறுத்தவரையில் ஈஸியாக நான் ஒரு விஷயம் கன்வே பண்ணுறேன். ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு சிமெண்ட் வந்து உடஞ்சிருக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், நைட் போயிட்டு அதுக்கு சிமெண்ட் போடுறோம். ஓகே, காலையில் வந்து இந்த சூரியரார் வந்துடுவார். அவர் வந்து என்ன செய்வார், இந்த சூரியன் வந்து அதில் இருக்க அந்த சிமெண்ட்டில் இருக்கிற உள்ளே இருக்கிற இந்த தண்ணி, ஈரத்தன்மை அதெல்லாம் எடுத்தோன்னே அவங்க கிராக்ஸ் ஆகிடுவாங்க. ஓகே, கீழே இருக்கிறது இன்னுமே கிராக்ஸ் ஆகிடும். அப்போ திருப்பி என்ன செய்வோம், ஐயோ திருப்பி உடஞ்சிருச்சே அப்படின்னு சிமெண்ட்டை போடுவோம். இந்த ரொட்டேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். சிமெண்ட் போடுவோம், சூரியன் வந்துடுவார், ரொட்டேஷன் ஆகி இது இப்படியே வந்துட்டுருக்கும். அதுதான் இந்த வைட்னிங் க்ரீமும் கூட. சரியா? அப்போ இப்படி போட்டோன்னே ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஏழலை, முடியலை, ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னு ஸ்கின் சென்சிட்டிவ் ஆயிரும். இந்த சிமெண்ட் என்ன செய்யும், போட்டு அழுத்துருச்சு, இது அப்படியே போடும் அப்படின்னு விட்டுருவாங்க. அப்போ என்னது, மேலே இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வெடிச்சு கீழே இருக்கிற அந்த லேயர் வந்து நம்ம கிட்ட போடும்போது இருந்த ஒரு விஷயம் வந்து இல்லாமலே போயிடும். இப்போ நாங்கள் ஒரு ஸ்கின் கலரில் இருக்கோன்னு சொல்லுங்கள், நம்ம டெய்லி க்ரீம் வந்து போட்டு சன்னுக்கு பேர்ன் ஆகணுன்னே நான் போடும்போது இருந்த கலர் இருக்காது. அதாவது எங்களோட ஸ்கின் வந்து எப்பயுமே ஒரு முப்பரிமாணம் இப்படி தானே இருக்குது. சரியா? இப்படி ஒரு ஃப்ளாட்டாக இல்லையே. அப்போ எப்பயுமே சூரியன் இங்கேருந்து அடிக்கிறாருன்னா இங்கே தான் டிரெக்டாக படும்ல, அப்போ அங்கே தான் பேர்ன் ஆகும் ஃபர்ஸ்டா. அப்போ அங்கே சுடுபடுற இடம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு பேச்சஸ் ஆயிரும். ஒரு ஆஃப்டர் 50க்கு அப்புறம் வர்ற ஸ்கின் வந்து அவங்களுக்கு டீனேஜ்லேயே வர தொடங்கிடும். ஸோ ப்ளீச் இருக்கிற க்ரீமை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் ஆயுர்வேதிக் இல்லாட்டி நீங்கள் சலூன்ஸில் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது வந்து வெரி பெஸ்ட். பட் இந்த ஃபேர்னஸுக்குரிய டேப்லெட்ஸ் நீங்கள் எடுக்கும்போது அப்படியே டோட்டலி உங்களோட சைட் எஃபெக்ட்ஸ் வந்து பின்னாடி உங்களை பின்தொடர்ந்துட்டே தான் வரும்னு சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு ஏஜுக்கும் எங்களோட ஹோமோன்ஸ் லெவல்லேருந்து எல்லாமே அடுத்தடுத்த ஸ்டேஜ் மாறிக்கிட்டே தான் இருக்கும். நாங்கள் சின்னதுல இருந்த ஸ்கின் டைப்போ எதுவுமே நமக்கு வந்து இப்போ போகும்போது இருக்காது. ஸோ இப்போ 6 மந்த்துக்கு முன்னாடியே இந்த கல்யாணத்துக்கு வந்து ஆயத்தமாகணும். அவங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஹேர் கேர் ரொட்டீன், நெயில் கேர் ரொட்டீன்,
ஜுவல்ஸ் தேரி, கலர்ஸ் தேரி எல்லாமே வந்து அவங்க வந்து தெரிஞ்சு வச்சுட்டே தான் இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால. ஸோ ஒரு மணப்பெண் வந்து கல்யாணத்துக்கு ஆயத்தமாகணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் மென்டலி வந்து ப்ரிப்பேர் ஆகணும்? அதாவது மென்டலி அப்படிங்கிறது வந்து நம்மளோட கல்யாண கோலத்திலே வந்து இருக்கிற நேரம் நாம அழகா இருக்கமா, நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப அழகா தெரியுதா, நீங்க முதல்ல சொன்ன மாதிரி போட்டோஸ்க்கு அழகா தெரியுதா அப்படிங்கிறதான் வந்து மென்டலி யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த விதத்துல கேட்குறேன், அவங்க வந்து என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷனை வந்து மேக் பண்ணணும்? அவங்க என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன், நீங்க மென்டலின்னு சொன்னது கூட ஒரு விதத்துல சரியான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் இந்த வெட்டிங் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. யோசிச்சு இது சரியா வந்துருமா, அது சரியா வந்துருமா, மாப்பிள்ளை வீட்டுல இது ஓகே சொல்லிடுவாங்களா, பொண்ணு வீட்டுல ஓகே சொல்லிடுவாங்க, இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷரே ஓடிட்டு இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நான் ஃபர்ஸ்டா சொல்றது எல்லா பிரைட்ஸுக்குமே மைண்டை ஃப்ரீயா வச்சுக்கோங்க. மைண்டை ஃப்ரீயாக வச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் ஒரு பிளான் பண்ணுங்கள். நாங்கள் இந்த விஷயம் தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் ஹால் பார்க்கணும், ஐயர் பார்க்கணும், சர்ச் பார்க்கணுன்னா சர்ச் பார்க்கணும். அதுக்குரிய விஷயங்களில் மென்டலி நீங்கள் வந்து கூலாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். லாஸ்ட் மினிட் எல்லாருக்கும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும். பட் அதையும் தாண்டி நீங்கள் கூலாக ஹேண்டில் பண்ணா உங்களோட ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்கும். நிறைய பிரைட்ஸ் வந்து என்னட்ட வர்றவங்க, ஒரு சில பேர் வந்து பிரைட் தான் முதல் நாள் வரைக்கும் அலைஞ்சிட்டே இருப்பாங்க. நலங்கோ சம்திங் எதுனாலுமே அவங்க தான் அழிஞ்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படியான ஆட்கள் எல்லாத்தையுமே கூலாக ஹேண்டில் பண்ணாங்கன்னா மெயின் திங். அதுக்கப்புறம் இந்த சலூன்ஸில் நாங்கள் பண்ணுற ட்ரீட்மெண்ட்ஸ் சரியா, பிரைடுக்குன்னே நாங்கள் ஸ்கின் கேர் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுவோம். அதாவது நிறைய மெஷினரிஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். இது வந்து ஒரு 6 month ட்ராவல் ஆகணும் அவங்களோட ஸ்கின்னுக்கு. அப்போ எங்களுக்கும் அந்த 6 month வந்து அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்பவே பழக்கப்பட்டுரும். அப்போ நாங்கள் எப்படி எது பண்ணணும்ன்றது வந்து நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். அந்த 6 month வந்து ஸ்கின் ரூட்டின், ஹேர் ரூட்டின், நெயில் ரூட்டின் அண்ட் பெடிக்யூ மெனிக்யூ. அந்த நெயில் ரூட்டின் தவிர்த்து பெடிக்யூ மெனிக்யூ கண்டிப்பாக பண்ணணும். அண்ட் ஃபுல் பாடி ஒயிட்னிங் ட்ரீட்மெண்ட்ஸ் மாதிரி கேட்பாங்க. நான் ஓவரால் அந்த ப்ளீச் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல என்னோட சலூன்ஸில். ஸோ அதனால ஆயுர்வேதிக் மெத்தடில் வேக்சிங்லேருந்து ஒயிட்னிங் செக்ஷன் எல்லாமே நான் பண்ணி கொடுப்பேன். ஸோ இவங்க வந்து இந்த விஷயம் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். பட் ஒரு சில நேரங்களில் சடன்னு மேரேஜ் பண்ணுறவங்க இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இது இருக்குது. அப்போ நாங்கள் ஃபுல் ஃபேஸ் த்ரெட்டிங் எல்லாமே த்ரெட்டிங் பண்ணாமல் ரேசர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற நியூட்ரிஷனை நாங்கள் குயிக் நியூட்ரிஷன் எப்படி கொடுக்குறது அப்படின்றதுக்கான மெஷினரி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுவோம். அதுலேயுமே ப்ளீச் இருக்காது. பட் ஸ்கின் டோன் வந்து க்ளீன் அண்ட் கிளியர் ஆகும். ஓகே, அந்த பிம்பிள்ஸை வந்து அவங்களுக்கு ஓவரால் அமுத்தின மாதிரி அதெல்லாமே நாங்கள் பண்ணிடுவோம். இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் பிளான் பண்ணி பண்ணுவோம். இதுதான் வந்து ஒரு 6 monthக்கு முன்னாடி ஒரு மணப்பெண் வந்து ஆயத்தமாகிற முறைன்னு கூட ஒரு விஷயம். ஹேர் ஸ்டைல் மெயின் பாயிண்ட். இப்போ ஒரு மணப்பெண்ணும் மகனும் வந்து மணமகன் வந்து ஹைட் பிரச்சனை இருக்குல்ல. அப்போ நாங்கள் கன்வே பண்ணும்போது 2 பேரும் சேம் ஹைட்டா, இல்லாட்டி ஹைட் டிஃப்ரெண்ட் இருக்கா, ரொம்ப ஹைட் டிஃப்ரெண்ட் இருக்கா. இப்போ ஒரு இந்து வெட்டிங்னா நம்ம வந்து மணவரையில் வந்து ஸ்லிப்பர்ஸ் போட முடியாது. பட் ஹைட் பேலன்ஸ் பண்ணணும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. சில பேருக்கு பாயும் கேர்ளும் ஒரே சேம் ஹைட்டில் இருப்பாங்க. பட் நம்ம கிறிஸ்டியன் வெட்டிங்னா க்ரௌன்ஸோ எதுவும் வைக்க முடியாது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முதலே நாங்கள் ப்ரிப்பேர் ஆகியிருக்கணும். ஏன்னா பிரைடோட கன்வே பண்ணி அவங்களுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் வேணும் அப்படின்றத நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் பண்ணுவோம். சரியா, அப்போ அவங்களுக்குமே அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைவாக இருக்கும். நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோன்றது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைவாக இருக்கும். கம்ப்ளீட்லி அவங்களுக்கு கூலான ஒரு என்ன சொல்கிறது மைண்டில் தான் நாங்கள் மேக்கப் பண்ண தொடங்கணும். நிறைய பேர் அந்த தூங்க மாட்டாங்க, கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்கும். சரியா, அப்போ கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்கும்போது நம்ம மேக்கப் எவ்வளோ தான் அழகாக பண்ணாலும் அந்த கண்ணில் ஒரு அழகு இருக்க தெரியாது. எல்லாருக்குமே அந்த கண்ணுன்றது பேசும். ஃபர்ஸ்ட் அட்ராக்டிவ்ன்றது கண்ணு. இப்போ அதுக்கு மெயின் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். பிரைடுன்றவங்க கண்டிப்பாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணுறது பெட்டர். அண்ட் ஆஃப்டர் நீங்கள் ஒரு மேக்கப் ரிமூவ் பண்ணுறீங்க அண்ட் ஹேர் வந்து நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹேர் ஸ்ப்ரேயோ எது நீங்கள் யூஸ் பண்ணாலும் வாஷ் பண்ணியே ஆகணும். சரியா, ஒரு மேக்ஸிமம் 1 டேக்கு விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும். அண்ட் மேக்கப் ரிமூவ் பண்ணும்போது நீங்கள் கோகோனட் ஆயில் இல்லாட்டி எனிதிங் பேபி ஆயில்ஸ் அந்த மாதிரி எதாவது எடுத்து நீங்கள் ரொட்டேட் சர்க்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த CTM ப்ராசஸ்ன்றதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அது மஸ்ட். அப்போ இந்த விஷயம் பண்ணும்போது ஹேர் டேமேஜ் ஆகாது. அண்ட் ஹேர் ஃபால்ஸ் அதையும் பற்றி நான் கொஞ்சம் சொல்லலாம்னு நினைக்கிறேன்.
ஹேர் ஃபால்ஸ்ன்றது வந்து நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனைன்னு சொல்லலாம். ஜென்ஸுக்காக இருக்கட்டும் அண்ட் லேடிஸுக்காக இருக்கட்டும் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்பவே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஸோ ஒரு சுறுசுறுப்பாக ஓடிட்டுருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க. ப்ரெஷரோடு ஓடுறாங்க. அடுத்த பக்கம் இங்கேயால திரும்பினா இங்கேயால வேணும் அங்கால வேணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷரோட ஓடியே நம்ம மண்டியில் இருக்க முடிய காணாம போயிடும். அது மேக்ஸிமம் நீங்கள் அந்த ப்ரெஷரும் கூடனால இருக்கும். உங்களோட டிப்ரெஷன் ஆஸ் யூஷுவல் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச வேர்ட், நான் டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னு காமனாக சொல்லிடுவாங்கள்ல. அப்போ அந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் அவங்களோட ஹேர் ஃபால்ஸ் ஆகுறதுக்கு ரீசன் நான் இப்போ சொல்கிறேன். அண்ட் ஹோமோன்ஸ் சேஞ்சஸ். நீங்கள் ஒரு ப்ரெக்னன்சி ஆகுறீங்க, அந்த டைமில் உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகின டைம் விட்டமின்ஸ் குடிக்கும்போது நல்லா க்ரோ ஆகும். ஆஃப்டர் த டெலிவரி நீங்கள் வந்து ஹேர் ஃபால்ஸ், எல்லா விதமான கால்சியமும் நியூட்ரிஷனும் ஃபீட் பண்ணுவோம். அப்போ நம்மக்கிட்ட இருக்காது, அப்போ ஹேர் ஃபால்ஸ் ஆகும். பட் ஆதி காலத்தில் நீங்கள்லாம் சொல்லுவீங்க பேபி சிரிச்சா நமக்கு முடி போகும். அப்படி இல்லைங்க. அது நீங்கள் அந்த காலத்தில் ஒரு கதை ஒன்று. பட் சயின்ஸ் ரீதியாக நம்ம பார்க்கும்போது எங்களோட நியூட்ரிஷனை நாங்கள் பேபிக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக எங்கள்கிட்ட இருந்து நியூட்ரிஷன் பத்தாது. ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு அது தண்ணியை அந்த பக்கம் அனுப்புனா இந்த மரத்துக்கு அந்த தண்ணி போதாது. அப்போ இந்த விஷயந்தான் நமக்குள்ளே நடக்கிற விஷயம். ஸோ இந்த ஹேர் ஃபால்ஸுக்கு வந்து கண்டிப்பாக 3 டேஸுக்கு ஒருக்கா நீங்கள் ஆயில் கண்டிப்பாக வைக்கணும். அது உங்களுக்கு சூட் ஆகுற ஆயிலை நீங்கள் கன்வே பண்ணி நீங்கள் வச்சிடலாம். அண்ட் ஸ்கேல்ப்புக்கு நல்லாவே வைக்கணும். அதே நல்லா வழுக்க தலைன்னு சொல்லுவோம்ல, சொட்டை விழுந்துருச்சு, அவங்களுக்கு வந்து முடி வளரணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து போட்டுட்டு நம்ம மசாஜ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஆயில் அப்ளிகேஷன் மட்டும்தான் பண்ணணும். அண்ட் ஒரு ஹேர் வளருமா வளராதான்றது வந்து ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணலாம் எங்களோட ஸ்கேல்பில். ஸ்கேல்பை தொட்டு பார்க்கும்போது ஒரு சொரசொரன்ற ஒரு தன்மை இருந்துச்சுன்னா அகெயின் க்ரோ ஆகும் ஹேர். அதே அந்த வலுவழுப்பான ஒரு தன்மை வந்துருச்சுன்னா, ரொம்ப வலுவழுப்பான தன்மை வந்துருச்சுன்னா ஹேர்ன்றது திருப்பி அதில் வராதுன்றது எங்களுக்கு ஷுவராக சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரியான இருக்கிறாங்களுக்கு நாங்கள் ஆயில் எப்படி அப்ளிகேஷன் பண்ணணும்னு நார்மலாக பண்ணணும். மற்றவங்களுக்கு எல்லாமே மசாஜோடு பண்ணணும். அப்போ தான் அந்த வேருக்குள்ளே போகும். ஏன்னா உள்ள ஹேர் அப்படியே ஹேர் பல்புன்றது இப்படி இருக்கும், அதுக்கு மேலே இருக்கிற ஹேர் வந்து வளரும். சரியா? அப்போ நீங்கள் நியூட்ரிஷனை கொடுக்க இந்த ஹேர் பல்ப் விரிஞ்சு மேலே வரும். ஓகே, அப்போ இந்த விஷயம் மஸ்ட். அண்ட் ஷாம்பூ கண்டிஷன் அதுவுமே கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஏற்ற பிராண்டாக இருக்கணும். ஏன்னா ஒரு சில ஹேர் வந்து ட்ரை, ஒரு சிலது ஆயில். எனி பிராண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸில் என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். அதே ட்ரையாக இருக்குது அப்போ நீங்கள் ஆயில் ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். அப்போ அந்த ட்ரைனஸை இங்கே ஆயில் போயிட்டு கவர் பண்ணும். ஓகே, அப்போ இந்த மாதிரியான ப்ராடக்ட் நாலேஜில் நீங்கள் இனி பர்ச்சேஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். எனி கைண்ட் ஆஃப் பிராண்ட், எனி திங் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணாலும் அதோட குவாலிட்டிஸ் மாறும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு சாரி எடுத்தால் கூட ஒவ்வொரு பட்டுக்கு ஒவ்வொரு ஜரிகைக்கு ஒவ்வொரு விதமான வித்தியாசம் வரும். ஸோ இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை பொறுத்து எங்களோட ஸ்கின்னை பொறுத்து தான் அதோட ரிஃப்ளெக்ஷன் வரும். ஒரு விட்டமின் சின்றது ப்ராடக்ட்டை நான் சொல்கிறேன். விட்டமின் சின்னது என்னதுல இருக்குது? ஆரஞ்சு. மெயினாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் விட்டமின் சி ஆரஞ்சில் இருக்குது. ஸோ இந்த விட்டமின் சி நாங்கள் வந்து சாப்பிட்றதுனாலையோ இது பண்ணுறதுனாலையோ போடுறது, அதாவது அப்ளை பண்ணுறதுனாலையோ நமக்கு என்ன கிடைக்கும்? அதுக்குரிய விட்டமின் சி அப்சர்வ் ஆகுது இல்லை. அப்போ எங்களுக்கு நியூட்ரிஷன் கூட சன் பேர்ன் ஆகுறது குறையும். ஓகே, அண்ட் எங்களோட விட்டமின் சினால் நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபேர் லுக் ஒன்று கிடைக்கும், எல்லோ ஷைன் லுக் ஒன்று நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ இது வந்து யாருக்கு போடலான்னா எல்லாருக்குமே விட்டமின் சின்றது ஆஸ் யூஷுவல் நார்மலாக போடலாம். பட் சீரத்தில் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸோடு இருக்குது. இப்போ ஒரு பிராண்ட் எடுத்திங்கன்னா அதுலேயே 1008 சீரம்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு தெரிஞ்சது. அப்போ அதுலேயுமே ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. பிம்பிள் ஸ்கின்னுக்கு தனியாக, ஆக்னி ஸ்கின், பிம்பிள் வேறு ஆக்னி வேறு. ஆக்னின்றது ரொம்ப பெருசாக இருக்கும், ஸோ அவங்களுக்கு தனியாக இருக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு தனியாக இருக்கும். மெச்சூர்ட் ஸ்கின் ஆஃப்டர் 30ன்றது நாங்கள் மெச்சூர்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஸோ அதுவுமே வேற ஒரு இந்த ஸ்கின் டைப்போடு ப்ளஸ் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். ஸோ அதில் கொஞ்சம் அட்வான்ஸாக வரும். இப்போ ஏஜ் மிரக்கல், அதாவது ஏஜை நாங்கள் கன்ட்ரசைட் பண்ணும்போது ஏஜ் அங்கே கொண்டு வரோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் பிராண்டு சூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்.
நார்மலாக வந்து கிளியர் ஸ்கின்னாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட ஒரு ஐடியா சொல்லுங்கள். மெயின் ரீசன் ஹேருக்குரிய டவல் தனியாக வச்சுருக்கணும். நீங்கள் இப்போ அதை ஞாபகப்படுத்தினாலும் டக்குன்னு அதையும் சொல்லிடுறேன். ஹேருக்குரிய டவல் வந்து ஏன் தனியாக வச்சுருக்கணும்னா ட்ராண்ட்ரஃப். நிறைய பேருக்கு இந்த ட்ராண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா மெயின் ரீசன் தண்ணி குடிக்காததுனால அதுவுமே அங்கே பாதிப்பு கூடுது. அப்போ இந்த ட்ராண்ட்ரஃப் இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஹேருக்கு தனியாக டவல் ஒன்று எடுக்க வைக்கிறது பெட்டர். அண்ட் ட்ராண்ட்ரஃப் இருக்கிறதுனால நைட் டைமில் உங்கள் பிலோவுக்கு வந்து அப்சர்வ் ஆகும். ட்ராண்ட்ரஃப் கொட்டி கொட்டி அப்படியே இருக்கும்ல, அது அப்படியே உங்கள் ஸ்கின்னுக்கு அப்சர்வ் ஆகும். அண்ட் சம்டைம் உங்களோட தலைக்கு வைக்கிற ஆயில் அதில் அப்சர்வ் ஆகும், இங்கே ஸ்கின்னுக்கு வரும். அதே உங்களோட ஆயில் ஸ்கின்னாக இருந்தால் அந்த ஆயில் கூட போயிட்டு பிம்பிள் கூடும். சரியா? நார்மலி உமன்ஸுக்கு வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து ஒரு பிம்பிள் ஆர் 2 பிம்பிள் வரும். பட் நம்ம கேர்ள்ஸ் என்ன செய்வாங்க, ஒன்று வந்துருச்சே இப்படி தொட்டு நெயில்ஸால் அவங்க பண்ணியே அவங்க ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது அந்த டைமில் வர பிம்பிள்ஸை வந்து நீங்கள் ஒன்றுமே டச் பண்ணாதீங்க. அது ஒரு 1 வீக்கில் அதுவாகவே போயிடும். சரியா? மெயின் ஒன்று. சரியா? அது கண்டிப்பாக எல்லாருக்கும் வர்ற ஒரு விஷயம்னால அது மென்ஷன் பண்ணேன். அண்ட் நார்மலி உங்களுக்கு பிம்பிள்ஸ் அக்னீஸ் உங்களுக்கு கூடிருச்சு அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் சொல்கிற ப்ராடக்டை யூஸ் பண்ணாதீங்க. அக்னீஸை பொறுத்த வரையில் இந்த வைட்னிங் க்ரீம், நிறைய பேர் இந்த அக்னீஸ் வச்சுட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதனால நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆக க்ரீம் எடுத்துருவாங்க. சரியா? அப்போ இவங்க என்ன செய்வாங்க, ப்ளீச்ன்ற ஒரு ப்ராடக்டை வந்து அந்த அக்னிக்குள்ளே அனுப்புகிறாங்க. அப்போ என்ன நடக்கும், இன்னும் அந்த அக்னி வந்து பெருசாகிட்டே இருக்கும், வலிக்க தொடங்கும், பெரிய பெரிய அக்னீஸாக வரும். அப்போ அதையுமே அவாய்ட் பண்ணணும். பிம்பிள்ஸ் நார்மல் பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க கூட அந்த க்ரீம்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் பேஸில் நீங்கள் போகணும். சரியா? ட்ரீட்மெண்ட் போகணும். அண்ட் காலையில் எழும்பினோன்னே வார்ம் வாட்டரில் ஒரு காட்டன் துணி எடுத்துகிட்டு, இப்போ ஆயில் ஸ்கின்னுக்கு தான் பிம்பிள்ஸ் வாருது. ஓகே, அப்போ நாங்கள் முடிஞ்சளவு ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும்போது இந்த பிம்பிள்ஸ் குறைஞ்சிரும். அப்போ வார்ம் வாட்டரில் நாங்கள் ஒரு காட்டன் மெட்டீரியல்ஸ் போட்டு நாங்கள் வைப் பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த ஆயிலை வந்து எக்ஸஸ் ஆன ஆயிலை நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் கிளென்ஸ் பண்ணும்போது அது உள்ளே போகாது, மேலே எக்ஸ்ட்ராஸாக இருக்கிற இது வந்து ரிமூவ் ஆகும். அப்போ ஆயில் ஸ்கின் இருக்கவங்க கண்டிப்பாக மார்னிங் அண்ட் நைட் கண்டிப்பாக கிளென்ஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் ஆயில் இருக்கவங்க ஐஸ் க்யூப்ஸும் மெயினாக வைக்கணும். சரியா? ஆயில் இருக்கத்தக்கன்னு தான் இந்த பிம்பிள்ஸ் வாரது கூட. அண்ட் உங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஈவினிங் டைமில் நொறுக்கு தண்ணி நிறைய பேர் சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணணும். இப்போ ஒரு சில நட்ஸ் வெரைட்டிஸில் கூட நீங்கள் வந்து நிறைய ஆயில்மெண்ட் இருக்குது, அப்போ அதையும் அவாய்ட் பண்ணணும். சாக்லேட் மெயின், சில சாக்லேட்ஸ் வந்து நல்லோம், சிலது வந்து நமக்கு நம்ம ஹெல்த்துக்கு கூடாத நிறைய சாக்லேட்ஸ் இருக்குது. ஸோ அதையுமே அவாய்ட் பண்ணிடணும். அப்போ அந்த ஆயில் ஃபுட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணும்போது இந்த பிம்பிள்ஸ்ன்றவங்க தனக்குரிய ஃப்ரெண்ட் இல்லை, உள்ளே போகிறதுக்கு அவங்க ஃப்ரெண்ட் இல்லைன்னும் போது அவங்களே தண்டபாட்டில் கொஞ்சம் நல்லா போயிடுவாங்க. இந்த துறையை வந்து உங்களுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன், அடுத்து வர சந்ததியினர் வந்து தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து சில கருத்துக்களை முன்வைக்க முடியுமா? நான் கடந்து வந்த பாதையோட நான் வந்து சொல்லலான்னு நினைக்கிறேன். நான் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து நான் இந்த அளவு தூரத்துக்கு ட்ராவல் ஆகியிருக்கேன். எல்லாருக்கும் இது வந்து ஒரு ஒரு தனி சுய தொழில் ரீதியாக இது வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு உள்ள வாரீங்க, ஒரு கோர்ஸ் நீங்கள் சரியான ஒரு இடத்துல நீங்கள் கோர்ஸ் ஒன்று லேர்ன் பண்ணிட்ட ஒரு விஷயத்த நீங்கள் எங்கே படித்தாலுமே கேள்வி எழுப்பணும். அது ஒரு விஷயம். நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வியே கேட்க மாட்டாங்க, இப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. எந்த கிளாஸ் போனாலும் இப்படியே இருப்பாங்க. கேள்வி கேட்கணும். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கேள்வி கேட்கும்போது தான் அதுலேருந்து இன்னொரு கேள்வி வரும். ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டு தேடல், கண்டிப்பாக ஒரு தேடல் வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் இப்போ இருந்தாலும் நீங்கள் வந்து தேடிக்கிட்டே இருக்கணும். நானே இன்னும் தேடிட்டு தான் இருக்கேன்னு சொல்லுவேன். ஏன்னா புதுசாக நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும் ஒரு விஷயம். அடுத்தது நீங்கள் ஒரு படித்து முடிச்சிட்டீங்க, படித்து முடித்தோடனே உங்களுக்கு நல்ல பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் உடனே சலூன் போட்டுறாதீங்க. தயவு செய்து அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சலூனில் ஒர்க் பண்ணும்போது தான் கிளைண்ட் கன்சல்டேஷன், இப்போ கிளைண்ட்டோட நாங்கள் எப்படி ஒரு பேசுகிறது, ஒரு பிஸ்னஸ்னால் நாங்கள் எப்படி ரன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அண்ட் ஒரு பிராண்ட் எடுத்தாலுமே இப்போ ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கோ சம்திங் எவ்வளோ கான்டினியூட்டி நமக்கு தேவை, அதுக்கேற்ற ப்ரைஸ் எப்படி சொல்கிறாங்க, சர்வீஸ் சார்ஜ்ன்ற ஒரு ப்ரைஸ் அவங்க எப்படி வைக்கிறாங்க, அண்ட் ப்ராடக்ட் எல்லாம் என்ன மாதிரி இருக்குது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் அந்த சலூன்ஸில் கற்றுக்குவீங்க. அதை விட்டுட்டு நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, எனக்கு அப்பாட்ட காசு இருக்குது அம்மாட்ட காசு இருக்குன்ட்டு
அவங்க பாட்டுக்கு டிரெக்டாக சலூன் போட்டுருவாங்க. பட் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் ஒரு 1 year சரி நீங்கள் ஒர்க் பண்ணணும். சரியா? ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வந்தோடனே உங்கள் பிஸ்னஸை நல்லா ஃபார்ம் பண்ணி சோஷியல் மீடியாவிலேருந்து நிறையவே ஆக்டிவேட் பண்ணால் உங்களோட பிஸ்னஸ் கண்டிப்பாக ஒரு பெரிய செயினாக உருவாகும். மேக்ஸிமம் உங்களோட வாய் இருக்கணும்னு சொல்லுவேன். இவ்வளோத்துக்கு எவ்வளோ மார்க்கெட்டிங்கில் நாங்கள் பேசுகிறோமோ அந்த அளவுக்கு உங்களோட பிஸ்னஸ் உங்களோட க்ரோ பண்ண முடியும். ஸோ உங்கள் பிஸ்னஸ் உங்கள் கையில். அண்ட் யார் சொல்கிறதையும் நீங்கள் காதில் போடக்கூடாது. அது ஒரு விஷயம். உங்களுக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டால் நீங்கள் செய்து பார்க்கணும். ஒரு விஷயத்தில் நம்ம கால் வைக்காமல் இது சரியா தப்பான்னு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. இது சரியில்லைன்னு இன்னொருத்தர் சொல்லுவாங்க, இல்லை சரின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. இது ரெண்டையும் கேட்டு நாங்கள் ஒரே இடத்துல ஸ்ட்ரக் ஆகணும்னா நமக்கு எப்பயுமே அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியாது. ஸோ இதுவும் ஒரு மெயின் பாயிண்ட்டாக வச்சுட்டு அடுத்த எல்லாத்துக்குமே இன் ஃபியூச்சர் வரவங்களுக்கு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் புதுசாக வரவங்களுக்கும் எல்லாருமே இடத்த கொடுத்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம அனுப்பி வைப்போம். ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க. அடுத்தவங்கள நம்ம அனுப்பி வைக்கிறதுல பெஸ்ட். லுக் அண்ட் லேர்ன் 1 day மாஸ்டர் கிளாஸ், அதை பற்றி. லுக் அண்ட் லேர்ன் 1 day மாஸ்டர் கிளாஸ் கம்மிங் November 23rd, அதுவும் நம்ம கிளம்போல நடக்க இருக்குதுங்க. ரொம்பவே பிரம்மாண்டமாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு இந்த மேக்கப் ஃபீல்ட்லேயும் சரி அண்ட் நெயில் டெக்னீஷியன் சைட்லேயும் சரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தாங்கன்னு சொல்லுங்கள். வந்தாலுமே அதுக்குள்ளே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான் அவங்க ஒவ்வொரு ஒர்க் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து அதுக்குரிய விஷயங்கள் தெரியும். சரியா? அப்போ இந்த விஷயம் வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நல்ல ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஒரு 1 dayல மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலிங் ஒரு செக்ஷன் அண்ட் நெயில் டெக்னீஷியன் ஒரு செக்ஷன். அதாவது ஜெல் நெயில், பாலிஜெல், இந்த மாதிரி அர்கலிக், இந்த மாதிரி நெயில்ஸ் வெரைட்டி வந்து எப்படி பண்ணுறது அது எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். ஸோ 1 dayல 2 விஷயம் நடக்குதுங்க. 2 சர்டிஃபிகேட்ஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் வித் லஞ்சோட. மார்னிங் 9 to 6 வரைக்கும் இந்த ஈவெண்ட் நடக்கும். ரொம்பவே பிரம்மாண்டமாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஆர்வம் இருந்தால் போதும். ஒரு செல்ஃப் க்ரூமிங் சைடாக இருக்கட்டும், நீங்கள் அண்ட் உங்களோட ஃப்யூச்சர் உங்கள் பிஸ்னஸ் சைடாக இருக்கட்டும், எனிதிங் உங்களோட கொஷின்ஸுக்கும் பதில் கிடைக்கும் அந்த இடத்துல. இன்னொரு ஸ்பெஷலான ஒரு நியூஸ் என்னென்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச பாக்கியலக்ஷ்மி சீரியல். சரியா? அதில் வர ஜெனி அவங்கள தான் நாங்கள் கூட்டிகிட்டு வரோம். திவ்யா கணேசன் அவங்க சீஃப் கெஸ்டாகவும் மாடலாகவும் நம்ம ஷோக்கு வராங்க.